பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நிரப்ப நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆமாண்டவரே, பாடுகிற பாடல்கள், சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி, முடிவு ஜெபம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடணும் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் உலாவி வரணும், எங்களோடு பேசணும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கணும் ராஜா. ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படணும். யார் வந்த வண்ணமாக எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வல்லமைகளை பெற்றவர்களாய் கடந்து செல்லணும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கும் உங்களுக்கும் துணையா இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த பாட்டு அழகா இப்படியா சொல்லுது. கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். பாவி என்று என்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று என்னை இகழ்ந்தும் விட்டார். ஆனா ராஜா, உம் அன்பு என்னை கண்டது, உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. ஆமென். அவரை போல நம்ம எங்கேயுமே கண்டதே இல்லைல்ல. அவருடைய அன்பு என்னை உங்களையும் கண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாடலாமா இந்த பாடல? கர்த்தரே என் துணையானீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினீர். மனுமக்களில் இவர் போல் உண்டோ? கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் வெண்ணிழலானீ. கர்த்தரே என் துணையானீ. சொல்லாமா? கர்த்தரே என் துணையானீ, நித்தமும் வெண்ணிழலானீ. கர்த்தரே என் துணையானீ. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்கள் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானீ. பாவி என்றை பல தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்றும் இகழ்ந்துட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானீ. சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானீ. ஆயிரம் நாவுகொத்தி தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் நித்தமும் நித்தமும். கர்த்தரே கர்த்தரே என் துணையா. எத்தனை இடர்கள், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களை இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே
என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தரே சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார் நம்பினோரும் எதிராக வந்திட்டார் சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார் நம்பினோரும் எதிராக வந்திட்டார் கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார் ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை கர்த்தரே என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தரே என் துணையானி பாடி சொல்லமா கர்த்தரே என் துணையானி நித்தமும் என் நிழலானி கர்த்தரே என் துணையானி ஹல்லேலூயா கர்த்தரே எனக்கு உங்களுக்கும் துணையா இருக்கிறார் ஆமென் வேற யாரும் இல்லைல்ல கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லை கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது ஏசாயா 26:4 கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார் ஆமென் அவரை நம்புங்க அவர் உங்களுக்கு என்னவா இருக்காரா நித்திய கன்மலையாயிருக்கிறார் ஆமென் He is eternal rock for us எப்பவும் அவர் நித்திய கன்மலையாக நம்புறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை இந்த பாட்டு இப்படியா சொல்லுது நீரே எந்தன் கன்மலை உம்மை நம்புவேன் நீரே எந்தன் மறைவிடம் என்றும் உம்மையில் தங்குவேன் துன்பமான வேளையில் இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சியில் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆமென் மனுஷரை நம்பினேன் பிரபுக்களை நம்பினேன் பணம் பதவி நம்பினேன் என் பலனையும் நான் நம்பினேன் நான் உங்களை மாத்திரம் நான் பிடிச்சுக்கிறேன்ப்பா ஆமென் நம்ம எதை நம்பினாலும் எதுவுமே நமக்கு உதவாது கர்த்தர் மாத்திரம்தான் ஹல்லேலூயா பாடலாமா நீரே எந்த கன்மலை நான் உம்மை நம்புவேன் நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மை தங்குவேன் சொல்லமா நீரே எந்த நான் உம்மை நம்புவேன் நீரே எந்த மறைவிடம் என்றும் உம்மை தங்குவேன் துன்பமான நேரமோ இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில் துன்பமான நேரமோ இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே உம்மையே நம்புவேன் உம்மை விசுவாசிப்பேன் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே உம்மையே நம்புவேன் உம்மை விசுவாசிப்பேன் அசைக்கப்படுவதில்லை நீரே எந்த கன்மலை நான் உம்மை நம்புவேன் நீரே எந்த மறைவிடம் உம்மை தாங்குவேன் நீரே எந்த ஆமென் நான் உம்மை நம்புவேன் நீரே எந்த மறைவிடம் என்று உம்மை தாங்குவேன் மனுஷரை நம்பினேன் பிரபுக்களையும் நம்பினேன் பணம் பதவி நம்பினேன் பலனையும் நான் நம்பினேன் மனுஷரை நம்பினேன் பிரபுக்களையும் நம்பினேன் பணம் பதவி நம்பினேன் பலனையும் நான்
விசுவாசிப்பேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன். அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்த கண்மலை, நான் உம்மை நம்புவேன். சொல்லாமா? நீரே எந்த மறைவிடம், உம்மில் தங்குவேன். நீரே எந்த கண்மலை, உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம் என்றும் எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வலியும் நீரே, வலுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாமும் மாணவரே. எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வலியும் நீரே, வலுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீரே, எல்லாமும் மாணவரே. நீரே எந்த கண்மலை, நான் உம்மை நம்புவேன். சொல்லமா? நீரே எந்த மறைவிடம், உம்மில் தங்குவேன். நீரே நீரே எந்த, நான் உம்மை நம்புவேன். நீரே நீரே எந்த மறைவிடம். துன்பமான வேலை, இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில். துன்பமான நேரமோ, இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன். உம்மை விசுவாசிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும். ஆமென். உம்மை விசுவாசிப்பேன். அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்த கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம், நான் உம்மில் தங்குவேன். நீரே எந்த கண்மலை, நான் உம்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் தான் என் கண்மலை. அவர் ஒருவர் நீதிமானாக்கப்பட்டதுனால நம்மெல்லாம் அவருக்குள்ளாக, ஒருவர் கீழ்ப்படியதுனால நாமெல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், ஒருவருடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கார்கள். ஆமென். ஆண்டவர், அவர் ஒருவர்னால நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாடல் அழகா இப்படியா சொல்லுது, ஒருவராலே ஒருவர் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இயேசு அவர் ஒருவர் மாத்திரம்தான் காரணர். ஸ்டான்ஸால் அழகா போட்டிருக்கு, பாவத்திற்கு மரித்த நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். என் பாவங்கள் யாவையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். ஜீவனை பெற்ற நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியும் அவர் ஈவாய் தந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புதிய பாடல் ஒருவேளை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, தெரிந்திருந்தால் எங்க கூட சேர்ந்து பாடுங்களேன்.
ஒருவர் மூலமா ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரரே. இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரரே. இயேசுவே நீ காரணம் எல்லா துதிக்கு பாத்திரரே. இயேசுவே நீ எல்லா மகிமைக்கு பாத்திரரே. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். மறுபடி பாடலாமா? ஒருவராலே ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரரே. இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா துதிக்கு பாத்திரர். ஓ இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்திற்கு மரித்த நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்திற்கு மரித்த நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். சொல்லாம இயேசுவே நீங்க காரணம் என் துதிக்கு பாத்திரர். எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்ற நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியும் நீதிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்ற ஆளுகை செய்திட கிருபையும் நீதியும் நீதிவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரணம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே ஆமென். துதிக்கு பாத்திரர். எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஒருவராலே ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. எத்தனை பேர் சொல்லக்கூடும் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன்? ஒருவராலே அவர் ஒருவர் மூலமா ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணம் இந்த இயேசுவே இயேசுவே நீ காரணம்
ஏசுப்பா, உங்களை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஜீவனை பெற்ற நான், ஜீவனை பெற்ற நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியும் நீதிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்ற நான், ஜீவனை பெற்ற நான் ஆளுகை செய்திட, இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள். வாசிக்குவோம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு நீங்க பாடுறீங்களா கூட சேர்ந்து? இயேசுவே. அவர் ஒருவர் மாத்திரம் தான் காரணம் இல்ல, நம் துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரம் தான். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள். ஓ இயேசுவை பார்த்து சொல்லாமா? உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எழுதிருக்கலாமா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நானும் நீங்களும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் 3 விதத்திலே நமக்கு வருகிறது. ஒன்று எஸ், இன்னொன்று வெயிட், இன்னொன்று நோ. ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நிறைய நேரத்தில் காத்துரு, நிறைய நேரத்தில் பதிலே வராது, நோ. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எஸ்னாலும் சரி, வெயிட்னாலும் சரி, நோனாலும் சரி, the deep relationship with God, ஆண்டவரோடு அந்த உறவு கொள்வது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். ஜெபம் உங்களுக்கு சூழ்நிலைகள் எப்பொழுதும் உடனடியாக மாற்றம் இல்லாவிட்டாலும் அது உங்களை கர்த்தரோடு உறவை எப்பவும் ஆழமாக அது ஊன்ற செய்கிறது. இன்னும் டீப்பர் அவர் கூட நீங்க போனா, என்ன நீதிமானா மாத்திருக்கிறாரு அப்படின்னா எப்பேற்பட்ட தேவன் இல்ல, அவர் ஒருவருடைய கீழ்ப்படிதலினால, அதுக்கு அவர் ஒருவர் மாத்திரம் சொல்லமா? இயேசுவே நீர் காரணம் துதிக்கு பாத்திரரே, இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர், இயேசுவே எல்லா மகிமைக்கு பாத்திர, உம்மை ஆராதிப்பேன் வாழ். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்நாளெல்லாம் இயேசுவை ஒருவரை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை
பாவத்துக்கு மரித்த நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்திற்கு மரித்த நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் உம்மை உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. சொல்லமா உங்க கிருபை வேணும்பா, உங்க கிருபை போதும்பா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. சொல்லமா என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. சொல்லலாமா நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம இயேசுவே. தனிமையில அழுத கண்ணீர் யாருக்கும் தெரியாதுல்ல. எத்தனையோ நேரம் படுத்து கொண்டு நம் கண்ணீர் விட்ட கண்ணீர் சத்தம் போட முடியாம அழுத நேரங்கள் இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபையை தந்து நடத்துகிறார். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. ஆமாங்க, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரம் என் கண்ணீர் துடைச்சதுங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க தயவு இல்ல நானும் இல்ல. சொல்லமா உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று இல்ல. உங்க
இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் ஆமாப்பா, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க தயவு, உங்க தயவு இல்லைனா நானும் இல்லை. எல்லாரும் சொல்லலாமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். ஆமாங்க, என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். நீ நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இந்த கால வேளையில எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அவர் கண்மலையின் தேவன். நான் சென்று கொண்டிருக்கிற பாதை அவருக்கு தெரியும். என்னை நடத்த அவரால் ஒருவர், என்னை நடத்த ஒருவர் எனக்கு இருக்கிறார். சொல்லமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுநாதா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லலாமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அப்பா, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலும் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலும் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். நீ நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். இந்நாளைச்சல்களை
அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையும் கணக்கில் வைத்து வருகிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையும் கணக்கில் வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எல்லாரும் சொல்லலாமா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம், எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஓ ரதரா சந்தரதா ஓரி கந்தரரா போதி ரதரா. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கடைசியாக உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். எஸ் லார்ட், உங்களை ஆராதிப்போம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும், எல்லா வாழ்நாள் முழுவதும். அப்பா நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நேசர் உண்டென்றால் அது நீங்க தான். எங்களுக்கு ஒரு புகலிடம் இருக்குது அப்படின்னா அது நீங்க மாத்திரம்தான்ப்பா. உண்மையே நாங்கள் சார்ந்து, உண்மையே நம்பி நாங்கள் வாழ்கிறோம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு காலங்களிலே உங்களுக்கு அவரே அரணான துணையாயிருந்து உங்களை நடத்துகிறவர். எங்களுடைய துதிக்கு பாத்திரராக இயேசுவை நாங்கள் நோக்குகிறோம் அப்பா. உங்கள் ஒருவரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை ஆராதிக்க எங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. மீதியான சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம்.
அப்படின்ற விதமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 52. சங்கீதம் 52. தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோபின் ஆகிய தோவோக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். இதோ, தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையை பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம்.